ஆஸ்ட்ரோ டிவி ஆதி நேயர்களுக்கு வணக்கம். உங்கள் ஜோதிடர் முருகேசன் பேசுகிறேன். இன்றைய பதிவில் கும்பராசிக்காரர்களுக்கு சுக்கிர பகவான் பயிற்சினால என்னென்ன அதிர்ஷ்டங்கள் கிடைக்க இருக்கிறது என்பதை பற்றி தான் இன்றைய பதிவில் நாம் பார்க்க இருக்கிறோம். தமிழுக்கு குரோதி வருடம் ஆனி மாதம் 23ஆம் தேதி முதல் ஆடி மாதம் 16ஆம் தேதி வரை, ஆங்கில தேதிக்கு ஜூலை 7ஆம் தேதி முதல் ஆகஸ்ட் 1ஆம் தேதி வரை கிட்டத்தட்ட ஒரு 26 நாட்கள் ராசிக்கு 6ஆம் இடத்துல சுக்கிர பகவான் சஞ்சாரம் செய்திருக்கிறார். இந்த சுக்கிரன் 6ஆம் இடத்துல சஞ்சாரம் செய்வதனால கும்பராசிக்காரர்களுக்கு என்னென்ன பலன்கள் நடக்க இருக்கிறது என்பதை பார்ப்பதற்கு முன்னால சுக்கிர பகவானை பற்றி ஒரு சில வரிகள் பார்ப்போம். அசுர குரு என்று அழைக்கப்படக்கூடியவர் இந்த சுக்கிரன். ஆடல் பாடலுக்கு காரகன், சுகபோக வாழ்க்கைக்கு காரகன் இந்த சுக்கிரன். ஒருவர் மாட மாளிகையில் வசிக்க இந்த சுக்கிரன் ஒருவரே காரணமாக அமைவார். சொகுசான வாகன யோகம் சுக்கிரனால் மட்டுமே ஏற்படுகிறது. ஒரு ஆணுக்கு வாழ்க்கை துணையை குறிக்கக்கூடியவர் இந்த சுக்கிரன். சிற்றின்ப காரகன் இந்த சுக்கிரன். மற்றவர்களை வசியப்படுத்தி தான் மட்டும் சுகமாக வாழ தெரிந்தவர்கள் இந்த சுக்கிரனுடைய ஆதிக்கத்தில் பிறந்தவர்கள். அதாவது சந்தோஷமாகவே வாழ்ந்து பழக்கப்பட்டவர்கள் இந்த சுக்கிரனுடைய ஆதிக்கத்தில் பிறந்தவர்கள். லட்சுமி தேவியின் புத்தர்கள் இந்த சுக்கிரனுடைய ஆதிக்கத்தில் பிறந்தவர்கள். அடுத்த கும்பராசிக்காரர்களுக்கு இந்த சுக்கிர பகவான் பயிற்சினால என்னென்ன அதிர்ஷ்டங்கள் கிடைக்க இருக்கிறது என்பதை பற்றி தான் இன்றைய பதிவில் நாம் பார்க்க இருக்கிறோம். ஜூலை 7ஆம் தேதி முதல் ஆகஸ்ட் 1ஆம் தேதி வரை கிட்டத்தட்ட ஒரு 26 நாட்கள் கும்பராசிக்காரர்களுக்கு சுக்கிர பகவான் ராசிக்கு 6ஆம் இடத்திலே சஞ்சாரம் செய்திருக்கிறார். பொதுவாக சுக்கிரனுக்கு 6ஆம் இடம் பாருங்க ஒரு சிறப்பான இடம் அப்படின்னு சொல்ல முடியாது. இருந்தாலும் கும்பராசிக்காரர்களுக்கு சுக்கிரன் யோகாதிபதி. ஒரு யோகாதிபதி கிரகம் பாருங்க 6ஆம் இடத்துல சஞ்சாரம் செய்யும்போது அதிர்ஷ்டத்தையே கொடுக்கும். இன்னும் சொல்ல போனால் கும்பராசிக்காரர்களுக்கு பாருங்க தற்போது ஜென்மசனி நடந்து கொண்டிருக்கிறது. 2025 மார்ச் வரையும் கும்பராசிக்காரர்களுக்கு ஜென்மசனி காலம். இந்த ஜென்மசனி காலகட்டத்தில் பாருங்க எந்த காரியம் செஞ்சாலும் அந்த காரியம் ஒரு மந்தத்தன்மை இருக்கும். எந்த ஒரு காரியமும் ஒரு இழுபறியா இருக்கிற மாதிரி தெரியும். எந்த ஒரு காரியத்திலையும் ஒரு ஈடுபாடு இல்லாத மாதிரி தெரியும். இதுலேயும் ஒரு ஆர்வம் இல்லாத மாதிரி தெரியுங்க கும்பராசிக்காரர்களுக்கு இந்த ஜென்மசனி காலகட்டத்தில். பொதுவாக 7.5 சனியில் இந்த ஜென்மசனி தான் ஒரு மோசமான காலகட்டம். அதனால் ஜென்மசனி காலகட்டத்தில் ரொம்ப விழிப்பாக இருங்க கும்பராசிக்காரர்கள். முக்கியமாக கோவப்படக்கூடாது, அவசரப்படக்கூடாது, யாரையும் எளிதில் பகைத்து கொள்ளக்கூடாது. அதே போல் பாருங்கள் அவசரப்படக்கூடாது. முக்கியமாக கும்பராசிக்காரர்கள் இந்த ஜென்மசனி காலகட்டத்தில் உங்கள் வேலை உங்களுடைய உழைப்பு அப்படின்னு இருக்கணும் இந்த காலகட்டத்தில். அதனால் மற்றவர்களை இந்த காலகட்டத்தில் அவ்வளவு எளிதில் சீண்டக்கூடாதுங்க. அதாவது கும்பராசிக்காரர்கள் ரொம்ப விழிப்பாக இருந்தால் இந்த ஜென்மசனி காலகட்டத்தில் பாருங்கள் கஷ்டங்கள் குறையும், வரக்கூடிய பாதிப்புகள் தவிர்க்கப்படும் அப்படின்னு சொல்லலாம் இந்த கும்பராசிக்காரர்களுக்கு ஜென்மசனி காலகட்டத்தில். பொதுவாக ஜென்மசனி காலகட்டத்தில் வயிறு சார்ந்த பிரச்சனை, அதே போல் உடம்பு வலி, கைகால் வலி, எங்கே போனாலும் தடுமாற்றம், எந்த காரியமும் பாருங்கள் ஒரு இழுபறியாக இருக்கக்கூடிய சூழ்நிலாம் கொடுக்குங்க. அதனால் ஜென்மசனி காலகட்டத்தை கொஞ்சம் கவனமாக கையாண்டிங்கன்னா இந்த ஜென்மசனியால் உங்களுக்கு பாதிப்பு குறையும் அப்படின்னு சொல்ல முடியும். அதே போல் சுக்கிரன் பார்த்தீங்கன்னா ஜூலை 7ஆம் தேதியிலிருந்து ஆகஸ்ட் 1ஆம் தேதி வரை கிட்டத்தட்ட ஒரு 26 நாட்கள் ராசிக்கு 6ஆம் இடத்துல மறைவாக இருக்கிறார். பொதுவாக சுக்கிரன் பாருங்க பணத்தை சொல்லக்கூடிய கிரகம். அப்போ இந்த காலகட்டத்தில் பணம் சார்ந்த விஷயத்தில் கவனமாக இருக்கணும். யாரையும் பணம் சார்ந்த விஷயத்தில் நம்பக்கூடாதுங்க. முக்கியமாக உங்களை எளிதில் இந்த காலகட்டத்தில் பணம் சார்ந்த விஷயத்தில் ஏமாற்றுவதற்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் பணம் சார்ந்த விஷயத்தில் கவனமாக இருங்க. அதே போல் இந்த காலகட்டத்தில் தாய் தந்தையர் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துங்க கும்பராசிக்காரர்கள். அதே போல் முக்கியமாக பாருங்கள் ஏரி, குளம், குட்டை, நீர்வீழ்ச்சியில் குளிக்கிறது, அருவியில் குளிக்கிறது, கடலில் குளிக்கிறது இதெல்லாம் தவிர்க்கணும். ஏன்னா நீர்க்கிரகம் 6ஆம் இடத்துல மறைவாக இருக்கிறதுனால. அதே போல் கும்பராசி ஆண்கள் பெண்கள் விஷயத்துலையும், கும்பராசி பெண்கள் ஆண்கள் விஷயத்துலையும் கவனமாக இருக்கணும். அப்போ முக்கியமாக இந்த காலகட்டத்தில் ஒரு சில விஷயத்தில் கவனமாக இருந்தீங்கன்னா வரக்கூடிய பாதிப்புகள் நமக்கு சுத்தமாகவே இருக்காது. முக்கியமாக வண்டி வாகனத்தில் செல்லும்போது ரொம்ப கவனமாக போகணும் இந்த காலகட்டத்தில். அதே போல் ஒரு இடம் வாங்குறீங்க, ஒரு வீடு கட்டுறீங்க அப்படின்னா அதற்கு முன்பணம் கொடுப்பதை தவிர்க்கலாம். என்ன ஒரு விஷயம்னா இப்போ சுக்கிரன் 6ஆம் இடத்துல இருக்கும்போது சுக்கிரன் வீட்டில் குரு இருக்கிறார். குரு பார்த்தீங்கன்னா லாபாதிபதி. இப்போ கட்டி முடிக்கப்படாத வீட்டை கட்டி முடிக்கலாம், எழுதப்படாத இடத்த எழுதலாம், அசையா சொத்து சம்மந்தப்பட்ட செலவுகள் செய்யலாம் இந்த காலகட்டத்தில். ஆனால் எதுக்காகவும் முன்பணம் கொடுப்பதை தவிர்க்கலாங்க இந்த காலகட்டத்தில் கும்பராசிக்காரர்கள். அதே போல் கும்பராசிக்காரர்களுக்கு பாருங்கள் 2ஆம் இடத்துல ராகு சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கிறார். இன்னும் சொல்ல போனால் உங்கள் ராசியை நோக்கி ராகு வந்து கொண்டிருக்கிறார். அப்போ கண்களில் பிரச்சனை, பற்களில் பிரச்சனை இதெல்லாம் கொடுக்கும். அதே போல் பேச்சு விஷயத்துலையும் கவனமாக இருக்கணும். யார்கிட்ட பேசினாலும் கொஞ்சம் நிதானமாக பேசுனீங்கன்னா பாருங்கள் உங்களுக்கு ராகுவால் கெடுபர்கள் இருக்காது அப்படின்னு சொல்லலாம். இன்னும் சொல்ல போனால் ராகு 2ஆம் இடத்துல இருக்கும்போது நீண்ட காலமாக சேர்த்து வைத்தப்பட்ட பணம் பாருங்கள் ஏதாவது இழக்கக்கூடிய சூழ்நிலை தருமா. அப்போ பெருந்தொகைகள் விஷயத்தெல்லாம் ரொம்ப விழிப்பாக இருக்கணும் இந்த காலகட்டத்தில். பெரிய முதலீடுகள் சார்ந்த விஷயத்தில் விழிப்பாக இருக்கணும். ஏன் அப்படின்னா
உங்களுக்கு 4ஆம் அதிபதி முதலீடுன்னு சொல்லக்கூடிய அதிபதி 6ஆம் இடத்துல மறைவாக இருக்கிறார். பெரிய முதலீடுகள் விஷயத்திலையும் கொஞ்சம் விழிப்பாருங்க இந்த காலகட்டத்தில். அதே போல் நீண்ட காலமாக ஏதாவது ஒரு சொத்து விற்கணும், ஒரு இடம் விற்கணும்னா விற்கலாம் இந்த காலகட்டத்தில். ஏன் அப்படின்னா அந்த சுக்கிரன் 12ஆம் இடத்தை பார்க்கறதுனால. அதே போல் ஒரு சிலருக்கு பாருங்கள் வரன் அமைவதற்கெல்லாம் வாய்ப்பு இருக்குது. நல்ல தசாபுத்திகள் இருந்தால் இந்த காலகட்டத்தில் வரன் அமையலாம். ஆனால் ஜென்மசனி காலகட்டத்தில் பாருங்கள், இப்போ எத்தனை வரன் அமைந்தாலும் பாருங்கள் அதுலேயும் விழிப்பாக இருக்கணும். ஏன்னா ஜென்மசனி காலகட்டத்தில் திருமணம் நிச்சயிக்கப்பட்டு கூட அந்த திருமணம் நிற்பதற்கு வாய்ப்பு இருக்குது. அந்த திருமணத்தில் தடை வருவதற்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் நல்ல தசாபுத்திகள் இருந்தால் உங்களுக்கு சாதகமான ஒரு பலன்களை கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா குரு பகவான் ஏற்கனவே இருந்ததை விட இப்போ பாருங்கள் சாதகமான இடத்துல சஞ்சாரம் செய்கிறார். இப்போ குரு பகவான் 4ஆம் இடத்துல சஞ்சாரம் செய்கிறார், 10ஆம் இடத்தை பார்க்குறாரு. புது வேலை கிடைக்கும். கும்பராசிக்காரர்களுக்கு வேலை சம்மந்தப்பட்ட விஷயத்தில் பாருங்கள் முன்னேற்றம் இருக்கும். கும்பராசிக்காரர்களுக்கு சுக்கிரன் பாருங்கள் யோகாதிபதி புதனோடு சேர்ந்து சஞ்சாரம் செய்கிறார். அப்போ இந்த காலம் பாருங்க உங்களுக்கு சுலப கடன் கிடைக்கும். இப்போ ஏதாவது பேங்கில் லோன் கேட்டிங்கன்னா அதெல்லாம் கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்குது. அப்போ சுக்கிரன் ஒரு சுபக்கிரகம் மறையும் பொழுது பாருங்கள் பணம் சார்ந்த விஷயத்தில் கவனமாக இருந்தீங்கன்னா வரக்கூடிய பாதிப்புகள் நமக்கு குறைவாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அதே போல் உங்கள் வாழ்க்கை துணைவர் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துங்க. இந்த காலகட்டத்தில் சுக்கிரன் 6ஆம் இடத்துல மறைவாக இருக்கிறதுனால. அதே போல் ஒரு வண்டி வாகனம் வாங்குறீங்க அப்படின்னா அந்த வண்டி வாகனத்தை கவனமாக கையாளணும். இந்த காலகட்டத்தில் ஒரு ரோட்டோரமாக வண்டி வாகனத்தை நிறுத்துறீங்கன்னா கொஞ்சம் உள்ள தள்ளி நிப்பாட்டலாம் இந்த காலகட்டத்தில். அதனால் வண்டி வாகனம் வச்சுருக்கீங்கன்னா அதெல்லாம் கொஞ்சம் கவனமாக வச்சுருக்கணும். ஒரு சிலருக்கு காணாமல் போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது, அதாவது திருடு போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது வண்டி வாகனங்கள். மொத்தத்தில் பாருங்கள் சுக்கிரன் 6ஆம் இடத்துல சஞ்சாரம் செய்யக்கூடிய காலகட்டத்தில் கொஞ்சம் விழிப்பு தேவை அப்படின்னு சொல்லலாம். மற்றபடி பாருங்கள் குரு பகவான் 4ஆம் இடத்துல சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கிறார். அதாவது குரு பகவான் 4ஆம் இடத்துல இருக்கும் பொழுது அவர் லாபாதிபதிங்கிறதுனால உங்களுக்கு நன்மையை செய்வார். இந்த 2ஆம் ஆதி கேந்திரத்தில் இருக்கிறதுனால பணப்புழக்கத்தெல்லாம் கொடுப்பார். ஏன்னா 2 குடையவன் குரு பகவான் கேந்திரத்தில் வலுவாக இருக்கிறார். அதே போல் 2ஆம் தாரம் எதிர்பார்த்து காத்திருந்தவங்களுக்கு, அதே போல் 2ஆம் தாரம் எதிர்பார்த்து காத்திருக்கக்கூடிய கும்பராசிக்காரர்களுக்கு அந்த 2ஆம் தாரம் அமையுங்க. ஆனால் உங்கள் வாழ்க்கை துணைவருக்கு தான் அடிக்கடி பிரச்சனை கொடுக்கும் லாபத்து குடைவன் 4ஆம் இடத்துல சஞ்சாரம் செய்வதனால. அதே போல் ஒரு தொழில் பார்ட்னர் இருக்கீங்கன்னா தொழில் பார்ட்னருக்குள்ளே பாருங்கள் பிரச்சனை வரும் இந்த லாபத்து குடைவன் 4ஆம் இடத்துல சஞ்சாரம் செய்வது. அப்போ ஒரு தொழில் பண்ணுறீங்க, தொழில் பார்ட்னருக்குள்ளே பிரச்சனை வராமல் பார்த்துக்குங்க. இந்த காலகட்டத்தில் ஒரு வேலைக்கு போகிறீங்கன்னா மேலதிகாரிகளை பகைத்து கொள்ளாமல் இருப்பது இந்த காலகட்டத்தில் நல்லது அப்படின்னு சொல்லலாம். அப்போ எந்த ஒரு விஷயத்துலையும் கொஞ்சம் கவனமாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு நல்லதுங்க. இந்த காலகட்டத்தில் சுக்கிரன் மறைவாக இருப்பாது. சுக்கிரன் பாருங்கள் ஆகஸ்ட் 1ஆம் தேதிக்கு பிறகு உங்கள் ராசியை பார்க்க இருக்கிறார். ஆகஸ்ட் 1ஆம் தேதிக்கு பிறகு பாருங்கள் சுக்கிரனால் பெரிய அதிர்ஷ்டம் ஏற்படும். சுக்கிரனால் கெடுபலங்கள் குறையும் அப்படின்னு சொல்லலாம். ஆகஸ்ட் 1ஆம் தேதிக்கு பிறகு இந்த ஜூலை 7ஆம் தேதியிலேருந்து பாருங்கள் ஆகஸ்ட் 1ஆம் தேதி வரையும் ஒரு சில விஷயத்தில் விழிப்பாக இருந்தீங்கன்னா கஷ்டங்கள் குறையும் அப்படின்னு சொல்லலாம் கும்பராசிக்காரர்களுக்கு. ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க. உங்கள் கருத்துக்களையும் உங்களுடைய கமெண்ட்ஸில் பதிவிடுங்க. நம்ம பல வீடியோ கொடுக்க இருக்கிறோம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் வரும் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.